இரவு நேரத்தில் அமைதியாக இருக்கும் பூங்காவில் ஊஞ்சலின் மேல் ஸ்டார் ஆர்ப் மெதுவாக மிதந்து ஒளிர்கிறது. 4 குழந்தைகள் மியா, கவி, ரியான், லூனா ஒன்றாக நின்று மேலே பார்க்கிறார்கள். கேமரா அவர்களின் முகத்தை நெருங்குகிறது. மியாவின் நம்பிக்கை, கவியின் ஆர்வம், ரியானின் தைரியம், லூனாவின் அமைதியான உள்வலிமை. ஒரு கணத்தில் ஸ்டார் ஆர்ப் ஒரு முறை துடிக்கிறது. அதன் மென்மையான ஒளி அலை குழந்தைகளை தொட்டு நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று சொல்லும் போல நம்பிக்கையை ஊட்டுகிறது. பின்னர் ஒயிட் ஷாட். குழந்தைகள் தோள் தோளாக நின்று பூங்கா அமைதியில் மூழ்கி மேலே ஸ்டார் ஆர்ப் மெதுவாக மின்ன ஒரு இனிய வரி ஒலி. சப்டைட்டில்: ஒளியை நம்புகிறவர்கள் ஒருபோதும் தனியாக இருப்பதில்லை. மறுநாள் காலை சூரிய ஒளி மென்மையாக பிரகாசிக்க 4 நண்பர்கள் பிளேகிரவுண்டுக்கு நடந்து வருகிறார்கள். ஈரமான புல், அமைதியான சூரிய கதிர்கள். நேற்றைய போரின் ஒளியை இன்னும் தாங்கியபடி ஸ்டார் ஆர்ப் அமைதியாக மிதக்கிறது. திடீரென ஆர்பு பிரகாசமாக ஒளி எழுப்புகிறது. குழந்தைகள் திடுக்கிட்டு விடுகிறார்கள். ஆர்பின் உள்ளிருந்து நீலம் மஞ்சள் ஒளி கலந்த 3D ஹோலோகிராம் வெடித்து உருவாகிறது. ஒரு நகர வரைபடம். அதில் 3 ஆபத்தான சிவப்பு புள்ளிகள் வேகமாக மின்னுகின்றன. கவி தனது கண்ணாடியை சரிசெய்து இது 3 பிரச்சனை இடங்கள் என்று ஸ்கேன் செய்கிறான். 4 பேரும் ஒருவரை ஒருவர் நோக்கி சிறு பயத்திலும் பெரிய உறுதியிலும் நிற்கிறார்கள். கேமரா மெதுவாக ஜூம் செய்து அந்த 3 சிவப்பு புள்ளிகள் மீது நிற்கிறது. அடுத்த எபிசோட் ஆரம்பிக்கப் போகிறதற்கான சைகை. குழந்தைகள் நகர மையத்திடலை அடைகிறார்கள். அதில் இருக்கும் அழகான நீரூற்று அப்படியே கருப்பு ஒட்டிய திரவமாக மாறியுள்ளது. நீரின் உள்ளிருந்து சிறிய நிழல் மீன்கள் பீரிட்டு பாய்ந்து பயமுறுத்துகின்றன. மக்கள் பயத்தில் பின்னால் ஓடுகிறார்கள். மியா நீல காற்று சுழல்வாயுவை உருவாக்குகிறாள். மீன்களை தள்ளி தூக்கி மக்களை பாதுகாப்பாக்குகிறாள். கருப்பு துளிகள் பாயும்போது ரியான் அருகிலிருந்த கனமான பெஞ்சை கேடயமாக உயர்த்தி மக்களை மறைக்கிறார். தண்ணீர் முழுவதும் நச்சு போல நடுங்கும் நிலையில் லூனா தண்ணீரின் இரும்பில் கைகளை நீட்டி மஞ்சை குணமளிக்கும் ஒளியை ஊற்றுகிறாள். ஒளி நீருக்குள் கலகலப்பாக பரவி கருப்பு திரவம் மெல்ல பின்வாங்குகிறது. சில நொடிகளில் நீரூற்று மீண்டும் வண்ணமயமான ரெயின்போ அழகில் மிளிரத் தொடங்குகிறது. மக்கள் கைத்தட்டுகிறார்கள். குழந்தைகள் மகிழ்ச்சியாக ஹைஃபைவ் கொள்கிறார்கள். குழந்தைகள் 2வது புள்ளியை கண்டுபிடித்து நூலகத்துக்குள் செல்கின்றனர். உள்ளே முழு அறையும் பனி வைரம் போல ஒளி வீசுகிறது. மேசைகள், அலமாரிகள், புத்தகங்களின் மேல் வெண்மையான பனிமூடுகள். பெரிய புத்தகத்தின் மேல் ஒரு சிறிய மினி க்ளூம்ஸ்டர் நடுங்கியும் கோபத்துடன் கிரவுல் செய்கிறது. கவி டெக்விஷனை இயக்கி பச்சை லேசர் போல ஸ்கேன் செய்து அங்கே பனியின் மூல வெப்பப்புள்ளி என்று சொல்கிறான். மியா மென்மையான சூடான காற்றை உருவாக்கி பனி தடங்கள் உருக ஆரம்பிக்கிறது. ரியான் விரைவாக சென்று அந்த மினி நிழல் உயிரியை ஒளிக்கூண்டில் மெதுவாக பிடிக்கிறான். அறை மெல்ல சூடுபட்டு இனிய நிறத்துடன் திரும்புகிறது. மினி க்ளூம்ஸ்டர் சத்தம் குறைந்து குழந்தை போல அமைதியாக தூங்க ஆரம்பிக்கிறது. கடைசி சிவப்பு புள்ளி பழைய பிளேகிரவுண்டுக்கு வழிநடத்துகிறது. அங்கு சென்றவுடன் இயல்பற்ற சத்தமற்ற குளிர் ஒன்றை அவர்கள் உணர்கிறார்கள். ஊஞ்சல்கள் தானே அசைகின்றன. ஸ்லைடு நடுங்குகிறது. தரையில் கருப்பு பனி சுற்றி வருகிறது. அவர்கள் எதையும் சொல்லாமல் தானாகவே ஒருவரின் கையை ஒருவர் பிடித்து வட்டமாக நிற்கிறார்கள். லூனா ஆழமாக சுவாசித்து கைகளை உயர்த்துகிறாள். மஞ்சள் வெப்பமான ஒளி அவளின் விரல்களிலிருந்து வெடிப்பு வீசுகிறது. அது பெரிதான ஒளிப்பீங்கானாக விரிந்து கருப்பு பனியை தள்ளத் தொடங்குகிறது. இருள் பீங்கானின் இரும்பில் மோதும்போது சிறு ஒளித்துகள்களாக வெடித்து மறைந்து விடுகிறது.
ஒரு நொடிக்கு பிறகு ஒளி பீங்கான் மெல்ல வெளிவந்து ஒளிக்கதிர்களாக பறந்து மறைந்து விடுகிறது. பிளேகிரவுண்ட் மீண்டும் அமைதியாகிறது. 4 குழந்தைகளும் நிம்மதியாக மூச்சு விடுகிறார்கள். அவர்கள் கைகோர்த்து நடந்து செல்லும்போது தூரத்தில் ஒரு சிறிய நிழல் துகள் பழைய மணல் தொட்டிக்குள் ஓடி மறைந்து விடுகிறது. இது ஒரே ஒரு சைகை. இருள் இன்னும் முற்றிலும் முடிவடையவில்லை, ஆனால் ஒளி எப்போதும் தயார்.